வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன். பக்தி சூப்பர் சிங்கர், அதாவது விஜய் டிவி பண்ணதுலேயே உருப்படியான ஒரு விஷயம் இந்த பக்தி சூப்பர் சிங்கர் தான் அப்படின்னு பல ரசிகர்களுடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. இந்த வாரம் லெஜெண்ட்ஸ் ஹிட்ஸ் ரவுண்ட் அப்படின்னு ஒரு ரவுண்ட் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 8 வாரம் தான், 2 வாரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 6 வாரம் தான் இருக்கு. ஸோ குயிக்காக முடிஞ்சிடும், படப்படன்னு முடிஞ்சு போயிடும். ஸோ அதில் வந்து யார் யார் வந்திருக்கான்னு பார்த்தா நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க ஒரு நடுவராக வந்திருக்காங்க. அதே மாதிரி ஜூரியில வந்து மாளவிகா சுந்தர், சூப்பர் சிங்கர் மாளவிகா அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த லெஜெண்ட்ஸ் ஹிட்ஸ் ரவுண்டை பொறுத்தவரைய முதல் பாடலை வந்து மௌஷ்மி தான் பாடுறாங்க முதல் ப்ரமோல. அதாவது இது சத்தியம் படத்துலேருந்து சரவண பொய்கையில் நீராடி அப்படிங்கிற பாட்டு. இது வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாட்டு, எம்எஸ்வி அவர்கள் இசையமைத்த பாடல். பி சுஷீலா அம்மா, லெஜண்ட் பி சுஷீலா அம்மா பாடின பாட்டு. அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு முருகன் பாடல், அதாவது முருகனுக்கு வந்து உகந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இவர் வந்திருக்காரு, அண்ணாதுரை கண்ணதாசன், கவியரசர் கண்ணதாசனுடைய மகன், அவரும் அங்கே உட்கார்ந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு எம்எஸ்வி, ஒரு பி சுஷீலா, ஒரு கண்ணதாசன், இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண பாடலுக்கு வந்து ஜஸ்டிஸ் பண்ற மாதிரி ரொம்ப அழகா இனிமையான குரலால நம்ம மௌஷ்மி பாடுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து பாராட்டுறாங்க. நித்யஸ்ரீயும் உங்க குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு பாராட்டும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அமையும். நிச்சயமா கோல்டன் ஷவர் வாங்கியிருப்பாங்க. 2வது ப்ரமோ அது வந்து அருணா, அகிலா, அருணாவுடைய சிஸ்டர், அவங்க டைட்டில் வின்னரான அவங்களுடைய சிஸ்டர், அவங்க பாடினது வந்து அதுவும் லெஜெண்ட்ஸ், அதாவது லெஜெண்டரி நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன், லெஜெண்டரி வயலினிஸ்ட், மாபெரும் ஒரு மேதை. அவர் வந்து தேவரின் தெய்வம் படத்துக்கு வந்து இசையமைப்பாளராக பணிபுரிந்தாரு. அந்த படத்துல பாடல்கள் எல்லாமே இன்னொரு லெஜெண்ட் கண்ணதாசன். ஸோ கண்ணதாசனுடைய வரிகளுக்கு இசையமைத்தவர் நம்ம குன்னக்குடி வைத்தியநாதன். பாடினது வந்து டி.எம். சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன் 2 பேர் சேர்ந்து பாடினது. சந்தனம் மணக்குது, குங்குமம் மணக்குது, கந்தகிரி கோட்டத்திலே அப்படிங்கிற அந்த பாடலை வந்து அருணா சூப்பராக பாடுறாங்க. ஸோ அவங்க பாடினதை கேட்டுட்டு ஜட்ஜஸ் எல்லோருமே பாராட்டும்படியாக அந்த பர்ஃபார்மன்ஸ் அமைஞ்சுது. அதாவது என்னன்னா, ஆர்ப்பரிக்கும் வகையில் சில பாடல்கள் கேட்டோம்னா நம்ம ரொம்ப சாஃப்டாகவும், சில பாடல்கள் கேட்டோம்னா அது சாமி வந்த மாதிரி ஒரு வேகம் வரும். அந்த மாதிரி ஒரு வேகம் வரக்கூடிய ஒரு பாடலை வந்து அருணா ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. ரொம்ப அருமையாக அமைஞ்சது செகண்ட் ப்ரோமோல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபிதா அப்படின்னு சரிகமபா தமிழ்ல பாடின ஒரு ஜூனியர் சூப்பர் சிங்கர், அவங்களுடைய சிஸ்டர் வந்து அலைனா. இவங்க வந்து கேரளாலேருந்து வந்து எல்லா நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிறாங்க. இவங்களுடைய தமிழ் உச்சரிப்பும் நல்லா இருக்கு. ஸோ அவங்க பாடினது வந்து இன்னொரு லெஜெண்ட், அதாவது ஒரு பக்தி பாடல் அப்படின்னா அது மாரியம்மன் பாடல்னா அதுக்கு ஒரு லெஜெண்ட் அப்படின்னா அது வந்து எல்ஆர் ஈஸ்வரி தான். அவங்க பேசிக்கலி எல்ஆர் ஈஸ்வரி வந்து ஒரு கிறிஸ்டியன் இருந்தாலும் அவங்க பாப்புலர் ஆனது சினிமா பாடல்ல பாப்புலர் ஆயிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ட்ரேட் மார்க் அப்படின்னா அது வந்து மாரியம்மன் பாடல்கள் தான். அவங்க பாடாத பாடலே கிடையாது. மாரியம்மன் சீசன்னா எப்படி ஐயப்பன் பாடல்ல வந்து கேஜே ஜேசுதாஸ் அவர் வந்து நம்பர் 1 இருக்காரோ, மாரியம்மன் பாடல்னா லெஜெண்டரி ஹிட்ஸ் தானே பாடுறாங்க, லெஜெண்ட் ஹிட்ஸ். அதுல வந்து நம்ம எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவுடைய பாடல்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும். ஸோ அந்த பாடல் கற்பூர நாயகியே கனகவல்லி அப்படிங்கிற அந்த பாட்டை ரொம்ப அழகா பாடி எல்லாருமே கண்கலங்க வைக்கிற அளவுக்கு, ஒரு உணர்ச்சி பூர்வமா எல்லாருமே உணர்ற அளவுக்கு, எல்லாரும் பாராட்டுற லெவலுக்கு சூப்பரா பாடிட்டாங்க. புஷ்பனம் குப்புசாமி எல்லாம் கீழே இறங்கி வந்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்கள பாராட்டி இன்னும் நீங்க பெரிய இடத்துக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க எல்லா டி.எல். மகராஜன்லாம். ஸோ உண்மையிலேயே கேட்கும் பொழுது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெய்லரே இவ்வளவு சூப்பரா இருக்கு. மெயின் பிக்சர் சாட்டர்டே சண்டே பார்க்கும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். தெய்வங்கள்லயே பல்வேறு வகையான தெய்வங்கள், அதாவது குல தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் அப்படின்னு நிறைய அந்த ஐயனாறு, அந்த ஊர்காவல் தெய்வங்கள்லாம் இருக்கும். நம்ம பரமசிவன் அவர்கள் அதெல்லாம் எழுதியிருப்பாரு. சிறு தெய்வங்கள், சிறு தெய்வ வழிபாடு, அதை பத்திலாம் அதை வந்து நம்ம இதுல கூட வரும், விருமாண்டி படத்துல கூட வரும். அந்த சிறு தெய்வங்களை பத்தின சில விஷயங்கள்லாம் இந்த விருமாண்டிங்கிறதே அப்படி ஒரு இதுதான், ஊர்காவல் தெய்வம் தான், அந்த பேரை தான் வச்சிருப்பாங்க கதாநாயகனுக்கு. அந்த மாதிரியான அந்த சிறு தெய்வ வழிபாடை பத்தி பரமசிவம் அவர்கள் நாட்டார் தெய்வங்கள்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதை பிக் பாஸ்ல கூட கமலஹாசன் அறிமுகப்படுத்தி இருப்பாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் அந்த சிறு தெய்வம், அந்த ஐயனார், அந்த ஊர்காவல் தெய்வத்தை பத்தின பாடல். அங்கே இடி முழங்குது கருப்பசாமியை பத்தின பாடல். கருப்பசாமி நம்ம சொல்லுவோம்ல, ஊர்காவல் தெய்வம், அந்த மாதிரியான ஒரு பாடலை தான் நம்ம அபிராமி பாடுறாங்க, தேவகோட்டை அபிராமி.
இவங்க பாடக்கூடிய பாடல் எல்லாமே இந்த மாதிரியான பாடலாக தான் இருக்கும். அதாவது சாஃப்டான பாடல் கிடையாது. எல்லாமே நம்மளை வந்து ஆட வைக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா மேலேருந்து எல்லா ஜட்ஜஸ் அந்த ஜூரி ஈரிலாம் கீழே இறங்கி வந்து ஒரே ஆட்டம் போட்டு அவர் வந்து சாமி வந்து இவருக்கு நம்ம புஷ்பன குப்புசாமிக்கு அவரை நாக்கெல்லாம் கட்டிச்சு அவரை சாந்தப்படுத்துறதுக்குள்ள, அதாவது சன்னதம் வந்து அவரை சாந்தப்படுத்தி உட்கார வைக்கிறதுக்குள்ள பெரும்பாடாகி போச்சு. அவ்வளோ சிறப்பாக பாடிட்டாங்க நம்ம அபிராமி. ஸோ அவங்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அதாவது இந்த இதுல வந்து எல்லாருமே ரொம்ப டேலண்டடா இருக்காங்க. இதுல யாரை எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டினா இருக்கு. இது 3rd வீக் வந்துருச்சு, இன்னும் 5 வாரத்துல முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், 8 வாரம் தான். அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் சீசன் 11 வந்துடும். அதுக்குள்ள இவங்க வந்து ஒரு கலக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதுல வந்து அவங்க சினிமா பாட்டும் பாடுறாங்க, தனியான பக்தி பாட்டும் பாடுறாங்க. எல்லா கண்டஸ்டன்டும் திறமையா இருக்காங்க. ஜட்ஜஸும் ரொம்ப நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஜூரிஸும் நல்லா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்கு. இது ஒட்டு மொத்தமா இது விஜய் டிவி பண்ண ஒரு ஒண்டர்ஃபுல் ஒரு ரியாலிட்டி ஷோ, சிங்கிங் ரியாலிட்டி ஷோன்னு சொல்லலாம்.